வணக்கம். நாம இன்னைக்கு பின்லாந்தின் மாணவர் மதிப்பீட்டு முறை பத்தி கொஞ்சம் விரிவா அலச போறோம். ஆமா. என்கிட்ட இருக்கிற இந்த கட்டுரை அவங்க அணுகுமுறை எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுது. மத்த நாடுகள் மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதிகம் இல்லாம அவங்க எப்படி பண்றாங்க? கரெக்ட். பின்லாந்து கல்வி முறையினாலே இந்த சமத்துவம், மாணவர் நலன் இதுக்கெல்லாம் பேர் போனது இல்லையா? ஆமா. அவங்க பெரிய பரீட்சை, அதனால வர்ற பிரஷர், அதுக்கு பதிலா தொடர்ச்சியா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏத்த மாதிரி அவங்க வளர்ச்சியை மையமா வச்சு மதிப்பீடு செய்யறாங்க. அதுதான் முதல் விஷயமே, இந்த ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இல்லாததுதான். நாடு முழுக்க வச்சு ஸ்கூலையோ ஸ்டூடெண்ட்ஸையும் ரேங்க் பண்ற டெஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த 18-19 வயசுல எழுதுற மெட்ரிகுலேஷன் தேர்வு ஒண்ணுதான் இருக்காம். அதுவும் கம்பல்சரி இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான பிலாசபி இருக்கு. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் யூனிக். ஒரு பொதுவான தேர்வை வச்சு எல்லாரையும் அளக்க முடியாதுங்கிறது அவங்க நம்பிக்கை. சரி. ரொம்ப முக்கியமா யார நம்புறாங்கன்னா டீச்சர்ஸை தான். ஸ்டூடெண்ட்ஸோட தினமும் பழகிற டீச்சர்ஸ் தான் அவங்கள சரியா மதிப்பிட முடியும்னு முழுசா நம்புறாங்க. வெளியில இருந்து யார டெஸ்ட் வைக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்போ அந்த நம்பிக்கை வெறும் பேச்சோட இல்லாம டீச்சர்ஸ்க்கு அந்த அளவுக்கு தகுதி, பயிற்சி எல்லாம் எப்படி கொடுக்கறாங்க? நல்ல கேள்வி. பின்லாந்துல டீச்சர் ஆகணும்னா கட்டாயம் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிருக்கணும். அதுவும் கல்வியல்ல. ஓஹோ. இது சும்மா டிகிரி இல்ல, ரொம்ப தீவிரமான ரிசர்ச் அடிப்படையிலான பயிற்சி. அந்த ட்ரைனிங்லயே எப்படி விதவிதமா மதிப்பீடு செய்யறது, குழந்தைங்களோட தேவை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நல்லா சொல்லி கொடுத்துறாங்க. அப்போ அவங்க தேசிய பாடத்திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டே ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏத்த மாதிரி அசஸ்மெண்ட் டிசைன் பண்ண முடியுது. நிச்சயமா கவர்மெண்ட்டும் அவங்க மேல முழு நம்பிக்கை வச்சு அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. புரியுது. ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இருக்கிறதுனால வெளியில இருந்து ஒரு தேர்வு தேவையில்லான்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சரி, அப்போ இந்த டீச்சர்ஸ் கிளாஸ் ரூம்ல என்ன மாதிரி முறைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க? அவங்க ஒரே மாதிரி இல்லாம பலவிதமான முறைகளை அதுவும் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு கிளாஸ் ரூம்ல கவனிக்கிறது. கவனிப்புகள். ஆமா. குழந்தைங்க எப்படி டிஸ்கஷன்ல பங்கெடுக்கிறாங்க, குரூப்ல எப்படி வேலை செய்யறாங்க, ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்னு அப்பப்போ நோட் பண்ணுவாங்க. அப்புறம் போர்ட்ஃபோலியோஸ், அதாவது குழந்தைங்க வருஷம் முழுக்க செஞ்ச ஒர்க்ஸ், கட்டுரைகள், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு அவங்களோட முன்னேற்றத்தை பார்ப்பாங்க. லாங் டேர்ம் growth பாக்குறதுக்கு. கரெக்ட். இது போக வாய்மொழி தேர்வுகள், பிரசன்டேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க பேசுற திறமை, யோசிக்கிற திறனை மதிப்பிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி டீச்சர் ஸ்டூடெண்ட் மீட்டிங்ஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட், பியூர் அசஸ்மெண்ட் கூட இருக்குமே. நிச்சயமா. டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் தனியா பேசி என்ன நல்லா பண்றாங்க, எங்க இன்னும் கவனம் செலுத்தணும்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே மதிப்பிடுறது, மத்தவங்களோட ஒர்க்கை பார்த்து மதிப்பிடுறது இதுவும் நடக்கும். ஆமா. இதுல முக்கியமா என்னன்னா, யார ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு ரேங்க் பண்றது நோக்கம் இல்ல. ஒவ்வொருத்தரும் எப்படி இம்ப்ரூவ் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிறது தான். சரி. இது வெறும் படிப்பு மார்க்ஸ் மட்டும் இல்ல, கிரியேட்டிவிட்டி, டீம் ஒர்க், ப்ராப்ளம் சால்விங் மாதிரி பல திறன்களையும் பாக்குறாங்க. ஆஹா. இங்க அசஸ்மெண்ட்ங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரியோ போட்டி மாதிரியோ இல்லாம கத்துக்கிற ப்ராசஸ்ல ஒரு பகுதி, ஒரு டூல் ஃபார் growth. சரியா சொன்னீங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னு சொல்றோம்ல, அதோட உண்மையான அர்த்தத்துல இது செயல்படுது. வருஷ கடைசியில ஒரு பெரிய எக்ஸாம் வச்சு பயமுறுத்தாம, வருஷம் முழுக்க தொடர்ச்சியா ஆனா குறைஞ்ச பிரஷரோட ஃபீட்பேக் கொடுக்கறாங்க. இது கத்துக்கிற ஆர்வத்தை தூண்டுதே தவிர பயத்தை இல்ல. ஆமா. இதோட சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒட்டுமொத்த நலன், குறைஞ்ச ஹோம்ஒர்க், நிறைய பிரேக் டைம், விளையாட்டு, ஆர்ட்ஸ் இது எல்லாமே நல்லா படிக்கிறதுக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சந்தோஷமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தாதான் நல்லா கத்துக்க முடியுங்கிறத அவங்க உண்மையிலே ஃபாலோ பண்றாங்க. ஆமா. டீச்சர்ஸே அசஸ்மெண்ட்டுக்கு பொறுப்பா இருக்கிறதால அவங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல உறவு, நம்பிக்கை உருவாகுது. சரி, அப்போ இந்த பின்லாந்து மாடல்ல இருந்து மத்த நாடுகள், குறிப்பா நாம என்ன கத்துக்கலாம்? முக்கியமான விஷயங்கள் என்ன? ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்னு, இந்த பெரிய ஃபைனல் எக்ஸாம் மேல இருக்கிற அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு தொடர்ச்சியான மதிப்பீட்டுக்கு மாறலாமான்னு யோசிக்கலாம். ஓகே. ரெண்டாவது, டீச்சர்ஸோட தகுதியை உயர்த்தி அவங்கள நம்பி இந்த மதிப்பீடு செய்யற பொறுப்பு அவங்க கிட்டே கொடுக்கலாம். மூணாவது, ஸ்டூடெண்ட்ஸோட மென்டல் ஹெல்த், அவங்களோட ஒட்டுமொத்த நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாலாவது, வெறும் பாட அறிவை மட்டும் டெஸ்ட் பண்ணாம இன்னைக்கு தேவைப்படுற மற்ற திறன்கள், அதாவது ப்ராப்ளம் சால்விங், டீம் ஒர்க், கிரியேட்டிவிட்டி இதையும் சேர்த்து எப்படி மதிப்பிடலான்னு பார்க்கலாம். மொத்தத்துல சொல்லணும்னா பின்லாந்து நமக்கு என்ன காட்டுதுன்னா, ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இல்லாம நல்லா படிக்க முடியும். தனிப்பட்ட வளர்ச்சி, டீச்சர்ஸ் மேல நம்பிக்கை, ஸ்டூடெண்ட்ஸோட நலன் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்க முடியும்னு காட்டுது. ஆமா. இங்க அசஸ்மெண்ட்ங்கிறது ரேங்க் பண்ற கருவி இல்ல, வழிகாட்டுற கருவி.
ஆமா, இது நம்ம கல்வி மதிப்பீட பத்தின பார்வையே கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது. நிச்சயமா. சரி, இத கேக்குற நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கல்வி முறையில மதிப்பீடுங்கிறது குழந்தைங்கள பயமுறுத்துறதுக்கு பதிலா அவங்க உண்மையா என்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க எப்படி வளர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு சப்போர்ட் சிஸ்டமா மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? அது அவங்களோட கத்துக்கிற அனுபவத்தை எந்த அளவுக்கு மாத்தும்? யோசிங்க.